ஹேடா பப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நாம் இப்போது ஸ்பெஷலான மை காஜு பாக்ஸர் அத்தானோட பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஏஜ் கேப் எவ்வளோன்ட்டு உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ வந்து என்னோடய இன்ஸ்டா லிங்க், டெலகிராம் லிங்க், என்னோடய மற்ற சேனல்ஸோட லிங்க்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இங்கே ஒன்லி வீமின் குக் மட்டுமே வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஹையாங்லைன்ஸ்க்கு தனியாக அண்ட் OT7க்கு தனியாகவும் வச்சுருக்கேன். அண்ட் வந்து கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸும் ஆனாலும் சரி, அண்ட் வந்து அன்கட் சீனுனாலும் சரி, அது ரெண்டுமே டெலகிராமில் தான் வந்து போடுவேன். ஸோ இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அதையும் போய் பாருங்கடா பப்ளீஸ், ஓகேவா? அண்ட் நாம் இப்போது நம்மளோட பர்பிள் வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். போன எபிசோடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளாஷ்பேக்காக தான் வந்து இருந்திருக்கும். ஸோ வந்து லாஸ்ட்டில் இதில் வந்து நிறுத்திருந்திருப்பேன் அப்படின்னா வந்து ஜேகே தான் வந்து உங்களை ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது ஸ்கூலுக்குள்ளார விடுறதுக்கு முன்னாடி அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த சந்து, ஒரு சின்ன சந்தில் வந்து பைக்கை நிறுத்தி உங்களை டெய்லி கிஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து போயிருக்கோம். அப்படிலாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம்டா பப்ளீஸ். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே ஒரு லைக்கு, அப்படியே வீடியோஸ்க்கு ஹைப்பு, ஷேரு, ஓகேவாடா பப்ளீஸ்? அண்ட் நான் இப்போ நம்மளோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். எப்பவும் போல தான் ஜாங்குக் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வராரு. பட் ஆனால் உங்களோட அப்பா லைக் வந்து அவர் வந்து இன்னும் ஆஃபீஸ்க்கு போகல, இங்கே தான் இருக்கார். என்ன இந்த ஆள் ஆஃபீஸுக்கு போகாமல் இங்கே இருக்கான், என்னவா இருக்கும், ஒரு வேளை லீவ் போட்டானோ அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு உள்ளார வராரு. என்ன மாமா, வேலைக்கு போகாமல் இன்னும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன இன்னைக்கு வேலைக்கு போகலையா என்ன அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து உள்ளார கேட்டுக்கிட்டே வராரு. வாடா மருமகனே. இல்லைடா. ஏன் மாமா போகாமல் இருக்கீங்க, என்ன ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லைடா, அதை திரும்பவும் இந்த ஆஃபீஸ் நேரத்தை மாற்றிட்டாங்க, அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவையும் அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஐயோ, இந்த ஆள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், அப்போ நான் என்ன ஆகுறது? ஆமாம், அவளை கூப்பிட்டு போகிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல மாமா, அப்புறம் என்ன மாமா? இல்லைடா பரவாயில்ல, இதுக்கு எதுக்குடா நீ வந்து தேவையில்லாமல் அங்கேருந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு, வேண்டாம் வேண்டாம், திரும்ப என்னோடய ஆஃபீஸ் நேரத்தை மாற்றிட்டாங்க, நான் 9:30 மணிக்கு போனால் போதும், அவளை அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்பி போயிடுவேன்டா. ஐயோ, என்னது இது, இவ்வளோ பெரிய கொண்டு தூக்கி போடுறான், 2 நாள் கூட முடியலையே, அப்போ அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஜங்குக்கு. நீங்களும் ரெடி ஆகிட்டு, அப்பா நான் ரெடி ஆகிட்டேன்ப்பா போகலாமா அப்படின்ற மாதிரி நீங்களும் வரீங்க. அத்தா நீங்கள் எப்போ அத்தா வந்தீங்க? இப்போ தாண்டி வந்தேன். ரெடி ஆகிட்டியாம்மா? சரி வா போகலாம். சரிடா மருமகனே, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் அப்பா வந்து போகிறாரு. ஜங்குக்கா, நீங்கள் வந்து உங்கள் அப்பா போனதுக்கப்புறமா சரின்ட்டு போகலான்னு நீங்களும் போகிறீங்க. ஜங்குக்கா உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஏய் என்னடி உங்கள் அப்பா கூப்பிட்றான்னு போகிற, அப்புறம் ஏன் கூட வர்றதுலாம்? அத்தான் என்ன அத்தாச்சு, அப்பா தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார், அத்தான் போகிறேன், விடுங்க அத்தான், நேரமாயிட்ருக்குல்ல. ஏய் என் கூட வாடி, உங்கள் அப்பங்கிட்ட சொல்கிறீ நான் அத்தான் கூட போகிறேன்ட்டு, அப்புறம் உங்கள் அப்பா கூப்பிட்றேன்னு அப்படியே பின்னாடியே போகிறேன். அத்தான் என்ன அத்தான் பண்ணுறது, அப்பா தான் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னார், சரி அத்தா சரி அப்பா கூடவே போகலான்ட்டு கிளம்பிட்டேன் அத்தா, கையை விடுங்க அத்தான். ஏய் என்னடி மறந்துருச்சா, நீ தண்டி சொன்ன டெய்லியும் வந்து அந்த இடத்துல கிஸ் பண்ணணும்னு சொன்னா இல்லையாடி, இப்போ நீ உங்கள் அப்பங்கிட்ட போயிட்டா எனக்கு எப்படி அது கிடைக்கும்? அதுக்கு நான் என்னத்தான் பண்ண முடியும், விடுங்க, நான் போகணும். எப்போவுமே வந்து நீங்கள் ஆசைப்படுறதுலாம் நடந்துக்கிட்டே இருக்காது, போங்க அத்தா, நீங்கள் ரொம்ப தான் வந்து பண்ணுறீங்க, போங்க. வேணும்னா நீங்கள் வந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கூட்டிகிட்டு போக வாங்க, நான் அப்போ தரேன், இப்போ என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி ஜேகே கையை வந்து உதறி விட்டுட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஜங்குக்கா, இவளுக்கு ரொம்ப தான் திமிரு அதிகமாயிருச்சு, என்னையே வந்து உதறி விட்டுட்டு போகிறல, இருடி இரு, என்ன ஆகுறன்ட்டு பாரு,
போத்துக்கிறோம் நீ மோட்டம்ல போயிடுவ அப்படி மாதிரி ஜங்குக்கும் வந்து கிளம்பி அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. நீங்களும் வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிடுறீங்க. அண்ட் இப்படியே வந்து டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. லைக் வந்து ஸ்கூலெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து சரி அத்தான் வருவார் அப்படின்ற மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. பட் ஆனால் அங்கே வந்து உங்களோட அப்பா தான் வந்து நின்றுட்டுருக்காரு. நிலா யார் கூப்பிட்றா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா தான். அப்பா அப்பா வந்திருக்காரு. அப்போ அத்தான் நீங்களும் உங்கள் அப்பா கிட்ட போகிறீங்க. அப்பா கூப்பிடுறதுக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆமா நிலா, ஒரு வேலையாக இந்த பக்கம் வந்தேன். சரி நேரத்தை பார்த்தா உனக்கு ஸ்கூல் முடியிற நேரம் இல்லையா, அதான் சரி உன்னை அப்படியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். சரிப்பா, சரி வண்டியில் ஏறு. ஓ சரிப்பா அப்படின்னு நீங்களும் வந்து வண்டியில் ஏறி உட்காடுறீங்க, போகிறீங்க. அச்சோ பாவம் அத்தான், என்ன ஆக போகிறாரோ தெரியல. கோவப்பட போகிறாரு. காலையிலேயே அவர் கூட வரலைன்னு சொல்லிட்டு அப்படி கோவப்பட்டாரு. இப்போ கூட்டிகிட்டு போகும். இப்போ ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து அப்பா வந்து கூப்பிட்டு போகிறாரு. அப்போவும் நான் அவர் கூட வரலன்னு சொல்லிட்டு கோவப்பட போகிறாரு. போச்சு, அத்தான் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்ற தாட்ஸ் தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஜங்குக்கு வந்து பார்த்துருந்த பாரு இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறத. அவருக்கு அவ்வளோ காண்டாகுது. டே சொட்ட மாண்டா, உனக்கு எவன்டா கூப்பிட்டான்? நான் பாட்டுக்கு அவளை கூப்பிட்டு போய் அப்படியே கொஞ்சமாக ஒரு கிஸ்ஸு ரொமான்ஸ்ன்ட்டு பண்ணலான்னு பார்த்தா மண்ணாளி போடுற மாதிரியே வந்து வந்துட்டு போயிட்டுருக்கான். இவனுக்கு யார் இப்போ கூப்பிட்டா அப்படின்றது ஜங்குக்கு அவ்வளோ காண்டாகுது. அவரும் வந்து லைக் வைவி அவர் வந்து திரும்ப வந்து கோமா போயிடுறாரு வீட்டுக்கு. அப்படியே வந்து கொஞ்சம் டைமும் மிஸ்கேப் ஆகுது. இப்போ நைட் டைம் தான் உங்களோட ரூமில் தான் வந்து நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. போச்சு உங்களுக்கா. பாவம் அத்தான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு. என்ன ஆக போதோ, பாவம் அத்தை கோமா இருப்பார்ல. பேசாம நம்ம அத்தானை போய் பார்க்கலாமா? இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், இந்த நேரத்துக்கு போய் அத்தை வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் அம்மா திட்டும். இந்த நேரத்துக்கு எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்புறமா அத்தானை பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. அப்போ உங்கள் ஜன்னல் கிட்ட இருந்து ஏதோ சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு. என்னது இது, ஏதோ சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஜன்னல் கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு தான். அத்தா, ஜன்னல் ஓப்பன் பண்ணுறீங்க. அத்தா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் தள்ளுறி, என்ன உள்ளார வரணும் அப்படின்ட்டு சொன்னதுமே நீங்களும் தள்ளிடுறீங்க. ஜங்குக்கும் உள்ளார வந்துடுறாரு. உள்ளார வந்து ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அத்தான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல? எதுக்கு இப்படி வரீங்க? வாசல் வழியா வந்திருக்க வேண்டியது தானே? வாசல் வழியா வந்து ஒரு ரூமுக்கு வந்து அப்படியே விட்டுருவாங்க பாரு. எதுக்கு வந்தீங்க அத்தா? காலைல நீ என்னடி சொன்ன? என்ன சொன்ன? சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போக வான்னு கூப்பிட்டியாலடி? ஆமா அத்தா. அப்புறம் என்னத்துக்குடி உங்க அப்பன் கூட போனேன்? அத்தான் அப்பா வருவார்ன்ட்டு எனக்கு தெரியாது அத்தான். தெரிஞ்ச நான் சொல்லியிருந்திருக்க மாட்டேன். திடீர்னு அப்பா வந்துட்டார் அத்தான். இதை பாரு, ஒழுங்கா நாளிலேருந்து நீ என் கூட தான் வரணும், புரியுதா? ஆனால் அப்பா கேட்பாரு அத்தான். நான் என்ன சொல்கிறது? அப்பா அப்புறம் இல்லை இல்லை நானே கூப்பிட்டு போகிறேன் தான் சொல்லுவார் அத்தான். ப்ளீஸ் அத்தா கோச்சிக்காத. நான் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா உன்னை பார்க்குறதுக்கு நான் வீட்டுக்கு வரேன், சரியா? கோச்சிக்காதான் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோ க்யூட்டாக பண்ணுறீங்க ஜங்குக்கா. ஐயோ என் பொண்டாட்டி எவ்வளோ க்யூட்டாக பண்ணுறா. அப்படியே அவளை அப்படியே அல்வா போல் சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து அப்படியே ஒரு மனசுக்குள்ளார அப்படி இருக்கு. ஆனால் வெளியில் அதெல்லாம் வந்து தேவை. நாளைக்கு நீ என் கூட தான் வரணும். ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது கூட்டு வர்றது நானாக தான் இருக்கணும். உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடு. சும்மா வந்து நொய் நொய் நொயின்ட்டே இருக்கான். அதான் அப்பாவெல்லாம் அப்படி சொல்லாதீங்க. சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி லைக் சாரி ஜங்குக்கு வந்து அப்படியே உங்கள் பெட்டில் தான் உட்கார்றாரு. ஐய் வடிங்க. என்ன தான் பாடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து இப்போ அவரோட லேப்பில் தான் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களோட கழுத்தில் அவர் பேச வச்சுட்டு, என்னடி நான் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் போல், நீ எல்லாம் அத்தானை மிஸ் பண்ணுறதே இல்லை போல். அப்படிலாம் இல்லாதான் எனக்கு 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 வந்து தோணுச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்படின்ட்டு. ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பல்ல அத்தான்.
ஓ! அப்ப ஃபீல் பண்ணியிருப்பேன்ட்டுலாம் தெரியுது. ஆ அப்போ அந்த ஃபீல் பண்ணதுக்கு மருந்து குடு. நான் ஃபீல் பண்ண மாட்டேன். என்ன மருந்து அத்தா? அதுவா? அவர் அப்படியே அவரோட ஹேண்ட் அப்படியே உங்க லிப்ஸ் கிட்ட தான் வந்து போகுது. உங்க லிப்ஸ அவர் தம்மா வச்சு ரப் பண்றாரு. இந்த இந்த அழகான உதட்டுல மாமனுக்கு ஒரு கிஸ்ஸு குடு பாக்கலாம். இந்த கன்னத்துல குடுக்குறேன்ற வேலைலாம் இருக்கக்கூடாது. அப்படின்ற மாரி தான் ஜங்குக் சொல்றாரு. உங்களுக்கு ஒரு மாரி ஷையா ஆகுது. போ அத்தான், எனக்கு வெட்கமா இருக்கு. ஏய்! இந்த அத்தான்கிட்ட என்னடி உனக்கு வெட்கம்? இதுக்கு முன்னாடி பண்ணாததையா பண்ண சொல்றேன். பண்ணது தானடி. இங்க மாமாக்கு ஒண்ணு குடு. அப்படின்ற மாரி ஜங்குக் கேட்குறாரு. உங்களுக்கு அப்படியே அவ்ளோ ஷையா இருக்கு. அப்படியே வந்து ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு ஜங்குக் பக்கத்துல போறீங்க. என்னாடி பண்ற? நீ தானே அத்தான் கேட்ட. ஆமா. அதுக்குன்னு கண்ண மூடியாண்டி வர? கண்ண தொறந்துகிட்டு இந்த மாமாவோட ஃபேஸ பார்த்துக்கிட்டே குடுக்கணும். அப்படின்ற மாரி ஜங்குக் சொல்றாரு. உங்களுக்கு அ அ அத்தான் அதெல்லாம் வேண்டாம் அத்தான், நான் கண்ண மூடிக்கிறேன். அதெல்லாம் இல்ல. நீ கண்ண தொறந்துட்டு தான் குடுக்கணும். அப்படின்ற மாரி ஜங்குக் சொல்றாரு. நீங்களும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஜங்குக் லிப்ஸ் கிட்ட லீன் ஆயிட்டு லைக் பீக் மாரி பண்றீங்க. பட் ஆனா ஜங்குக் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்க பேக் ஹெட்ட ஹோல்ட் பண்ணிட்டு செம்மையா வந்து கிஸ் பண்றாரு. அந்த கிஸ் அப்படியே வந்து டீப்பா பேஷனேட்டா வந்து போகுது. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பிரேக் பண்றாரு. நீங்களா செம்ம டீப் பிரெத் எடுத்துட்டு இருக்கீங்க. அதான் இந்த மாதிரிலாம் பண்ணாத அதான், என்னால மூச்சு விட முடியல அதான். ஏய், நீ சின்ன பொண்ணு, அதனால தான் உனக்கு அப்படி இருக்கு. போக போக உனக்கு பழகிரும். அப்படின்ற மாதிரி அந்த நைட்டு கொஞ்ச நேரம் உங்க கூட ஜங்குக் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. இப்படியே தான் வந்து ஃபியூ இயர்ஸ் போகுது. இப்போ உங்களுக்கு ஏஜ் வந்து 17, ஜங்குக்கு வந்து 30. ஓகேவா? நீங்கள் எப்பவும் போல் ஸ்கூலில் கிளம்பி எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து இப்போ உங்கள் அத்தை வீட்டுக்கு தான் வந்து போகிறீங்க. அத்தை அத்தை பாடி மருமகளே, என்ன அந்த தரதலைக்கு கூப்பிடுறதுக்கு வந்திருக்கியா? அத்தை அத்தானெல்லாம் அப்படி சொல்லாத அத்தை. நான் எத்தனை தடவை சொல்கிறது அத்தை இந்த மாதிரிலாம் சொல்லாதன்ட்டு. அத்தால அப்படி சொல்லாத. அப்படியே ரொம்ப தான். ஓ, ரூமில் தான் அந்த தரதலை படுத்துட்டு கிடக்குது. போ அத்தை. அத்தை அப்படிலாம் சொல்லாத. ஆமாம், சொல்லிட்டேன். நீங்களும் வந்து ஜங்குக்கோட ரூமுக்கு போகிறீங்க. ஜங்குக்கு நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காரு. இந்த அத்தானுக்கு டெய்லியும் வந்து நான் தான் எழுப்பி விடணும் போல. அத்தான் அத்தான் எந்திரி அத்தான், நான் ஸ்கூலுக்கு போகணும் அத்தான். அத்தான் எந்திரி. ஸ்கூலெல்லாம் முடிச்சு பல வருஷம் ஆச்சுடி. எதுக்கடி இப்போ திரும்ப ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருக்க? ஐயோ அத்தான், நீ இல்லை அத்தான், நான் போகணும். எந்திரி அத்தான், என்னை ஸ்கூலில் கொண்டு போய் விடு. எந்திரி. தினமும் உன் கூட உன்னை எழுப்புறத ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது அத்தான். எந்திரி அத்தான். அப்படின்ற மாதிரி நீங்கள் உலுக்குன்னு உலுக்கிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பெட்டில் பிடிச்சி இழுத்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்டு தான் அவர் ஃபேஸ் அப்படியே வைக்கிறாரு. அத்தான் எந்திரி அத்தான். ஏய், சும்மா தூங்க விடுறி. எந்திரின்ட்டு. என்னடி இப்போ தூங்குடி கம்னு. அப்புறமா லேட்டாக போய்க்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அத்தான் இப்போ மட்டும் நீ எந்திரிக்கல அப்படின்னா நான் சின்ன அத்தாங்கிட்ட போய் கூட்டிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னதுமே ஜங்குக்கா சமக்கவும் அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறாரு. என்னடி சொன்னப்போ சின்னகிட்ட போவியா? சின்னகிட்ட அதான் கையை விடுங்க. அவர் உங்க 2 ஹேண்டையுமே பின் பண்ணிட்டாரு. எவ்வளோ தைரியம் இருந்தா அவங்கிட்ட எதுவும் என்கிட்டயும் வந்து சொல்லுவோம், அவங்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ரொம்ப வந்து பயம் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அத்தா 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 வேண்டாம் ப்ளீஸ் அத்தா நேரமாகுது அத்தா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் உங்க கூட ஹேண்ட் அப்படியே உங்கள் ஸ்கர்ட் கலர் தான் போகுது. ஏய், இன்னைக்கு நான் சொன்ன கலர் தானே போட்டிருக்கேன். என்ன உள்ளார நான் சொன்ன கலரை தானே போட்டிருக்கேன். இந்த கலரை தான் நீ போடணும் அப்படின்னு சொன்னல, அதை தானே போட்டிருக்க. அத்தான் இது அப்போ முக்கியம் இல்லை அத்தான், எனக்கு முக்கியம்டி. அவர் அப்படியே முஸ்காட்டை தூக்கி பார்க்குறாரு.
நீங்க அவர் சொன்ன கலர போடல. வேற கலர்ல தான் வந்து போட்டிருக்கீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு, உங்க தைஸ் வந்து செம்மையா பின்ஸ் பண்றாரு. ஆ அத்தா அத்தா கிள்ளாத அத்தா வலிக்குது. வலிக்கட்டும், வலிக்கட்டும். நான் என்னடி சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஆ? நான் சொன்ன கலர்ல தான் நீ போடணும்னு சொன்னனா இல்லையாடி? ஆமா சொன்னேன். அப்புறம் எதுக்குடி வேற ஒரு கலர்ல போட்டு வந்திருக்க? ஆ? அது துவைக்க இருந்துச்சு அத்தா. அதனால தான் இத போட்டு வந்தேன். துவைச்சு இருந்துச்சுன்னா, துவைச்சு காய வச்சு போட்டு வர மாட்டியா? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல அத்தா. ப்ளீஸ் அத்தா. ஸ்கூலுக்கு போகணும் அத்தா. டைம் ஆயிட்டு இருக்கு அத்தா. நான் இப்போ 12th. இப்படிலாம் பண்ணாத அத்தா. இருந்துட்டு போகுதுடி. ஆ என்ன? அம்மா கீழே வேற கலர் போட்டிருக்க. அப்போ மேலே? ஆ மேலெல்லாம் ஒன்றும் இல்லை. கை எடுக்க கை வைக்காத மாமா. ஐயோ அத்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் இது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜங்குக்கா அவர் உங்கள் ஷர்ட் பட்டனையும் அன்பட்டன் பண்ணிட்டு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. அங்கேயும் வந்து நீங்கள் அந்த மாதிரி அவருக்கு சொன்ன கலரை போடவே இல்லை. அவர் உங்களை முறைச்சி பார்க்குறாரு. கீழே தான் சரி துவைக்கல, மேலே என்னடி பிரச்சனை உனக்கு? ஐயோ அத்தா இப்படிலாம் பண்ணாத அத்தா. வீடு ஸ்கூலுக்கு போகணும். இந்த பாரு அவர் அப்படியே அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் செஸ்ட்டு கிட்ட தான் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுறாரு. ஆ அத்தா அப்படி பண்ணாத அத்தா. அவரோட தம் அப்படியே உங்கள் செஸ்ட்டில் தான் அப்படியே ரப் பண்ணிட்டே இருக்காரு. அவர் அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்ட தான் வந்து செம்மையாக கடிக்கிறாரு. ஆ அத்தா அத்தா கடிக்காத. உன்னை இப்படியெல்லாம் பார்த்துட்டு எதுவும் பண்ணாமல் இருக்கிறது தப்புடி அப்படின்ற மாதிரி ஒரு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கழுத்துலலாம் அப்படியே சக் பண்ணிக்கிட்டே கீழே கீழே வராரு. அப்போது அவருக்கு வந்து ஒரு கால் வருது. நேரம் கெட்ட நேரத்தில் இந்த கால் வருது. அவர் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அதுக்கு சிம்மின் தான். இவ்வளோத்துக்கு கால் பண்ணுறான். அவரும் வந்து கால் அட்டன் பண்ணிட்டு சொல்கிறா என்னடா? ஏ மச்சான் மேட்ச் இருக்குடா, மறந்துட்டியா? 9 மணிக்கு வர சொல்லி சொன்னாலடா. என்னடா இன்னும் வராமல் இருக்க? இந்த மேட்ச் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்ரா நமக்கு. ஜெயிச்சோன்னு வச்சுக்க அமௌண்ட் அதிகம். சீக்கிரமாக வாடா கிளம்பி. வரேன்டா வரேன்டா வெய் அப்படின்னு மாதிரி அவரும் கட் பண்ணிட்டு, இந்த கால் வந்ததுனால நீ தப்பிச்ச. இல்லைன்னு வச்சுக்கேன் இன்னைக்கே ஒன்று மொத்தமாக முடிச்சிருப்பேன்டி. நானும் சரி சரின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிட்டுருக்கேன். இன்னைக்காவது ஒரு நாள் வச்சு உன்னை பிடிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி வந்து அவரும் வந்து உங்கள் மேலேருந்து எந்திரிக்கிறாரு. நீங்களும் சவா தப்பிச்சண்டா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்களும் ஷர்ட் பட்டன் போட்டு ஆமாம் 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 இதை தான் பல வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். நானும் அப்படி என்ன தான் நீ பண்ண போகிறேன்ட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஷர்ட் பட்டனை நீங்கள் போட்டே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. என்னடி எதுவும் பண்ண மாட்டேன்ற தைரியம் 18 ஆகட்டும்டி. 18 ஆனால் அடுத்த நாள், ஏன் அடுத்த நாள், அந்த நாளே ஒன்று என்ன கதி ஆக்குறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து சொல்கிறாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். ரொம்ப தான் இவளுக்கு திமிராயிருச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து இப்போ அவர் உங்களை ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணுறாரு. சரி அத்தா பை. ஏய் நில்றி. என்ன அத்தா? என்ன என்னென்ன தெரியாதா உனக்கு? நான் தான் அங்கே நிறுத்தவே இல்லை. நீயாச்சும் அத்தான் நிறுத்துத்தான். அங்கே நீ கேட்டதை கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லலாம். சொல்கிறதெல்லாம் இல்லை. நீ பாட்டுக்கு வந்து எப்படா எஸ்கேப் ஆகிறோம், எப்படியா ஓடுறோம் அப்படி தானே? அத்தான் என்ன நீ போ. அதெல்லாம் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். எது அப்புறமா பார்த்துக்கலாமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு இப்போ வேணும். அத்தான் என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? இங்க எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் கூட இதை வேற பண்ண சொல்ற? அதெல்லாம் முடியாது. ஏய் ஒட்ரே முடியவே முடியாது. நான் கிளாஸுக்கு கிளம்புறேன். பாய். சாயந்தரமா பார்க்கலாம் அத்தான் அப்படின்ற மாதிரி நீங்க போறீங்க. ஜங்குகா அவர் உங்களை பிடிச்சி கெழுத்து உங்கள் ஸ்கூல் கேட்டுக்கு முன்னாடியே வந்து உங்களை அப்படியே நல்லா நச்சுன்னு வந்து கிஸ் பண்ணிடுறாரு. உங்களுக்கா அடிக்கிறீங்க. ஆனால் ஜங்குக்கா கொஞ்சம் கூட அசர மாதிரியே இல்லை. நல்லா நச்சுன்னு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு தான் அவர் விடுறாரு. இப்போதைக்கு இது போதும், மீந்திலாம் அப்புறமா பார்த்துக்கலாம். பட் பண்ணாட்டி போய் நல்லா படி என்ன? ஐயோ இந்த அத்தானுக்கு ஜங்குக்கு வந்து கிளம்பி போயிருந்திருப்பாரு. பூச்சு பூச்சு பூச்சு. ஐயோ
ஸ்கூல் முன்னாடி எதுவும் பண்ணாதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் இந்த அத்தான் கேட்கவே மாட்டேன்றான். போச்சு போச்சு, இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரில. இந்த விஷயம் மட்டும் பிரின்சிபாலுக்கு கிட்ட போச்சுன்னா அவ்வளோதான் அந்த ஆள். ஐயோ, பயமா இருக்கே. அந்த பயத்தோடையே தான் நீங்கள் வந்து உங்களோட கிளாஸுக்கும் வந்து போகிறீங்க, போய் உட்காடுறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து போன இதில் நான் சொல்லி இருந்திருப்பேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க, லைக் ஜீசோ என்னடி ஆச்சு, ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்க, எல்லாம் இந்த என் அத்தானால தாண்டி, என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி மூன் வந்து இல்லை லைக் வந்து ஐஷு கேட்குறாங்க. அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் சாக்குக்கு வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி சொல்கிற, தியா தான். ஆமாண்டி, இப்போ இந்த விஷயம் மட்டும் பிரின்சிபாலுக்கு போச்சுன்னு வையேன், அவ்வளோதான் போச்சு. ஐயோ, என்ன ஆக போகுதுன்னு தெரில, எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. போச்சு போச்சு, கன்ஃபார்ம் உனக்கு டிசி கொடுக்கவே போகிறாங்கடி, தயாராக இருந்துக்கோ. ஏய், பயமுறுத்தாதீங்கடி நீங்கள் வேற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயமாக தான் இருக்குது. அப்படியே ஒரு கிளாஸ் முடியுது. லைக் வந்து செகண்ட் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது உங்களை வந்து ஒரு டீச்சர் வந்து கூப்பிடுறாங்க. லைக் வந்து கிளாஸ் நடந்துட்டுருக்கு, நீங்கள் பட்டுக்கு சரி நமக்கு யாரும் வந்து எதுவும் நடக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸில் இருந்திருப்பீங்க. அந்த ஹாப்பினஸ்ஸை குலைக்கிற மாதிரி தான் ஒரு லைக் வந்து டீச்சர் வந்து உங்களை வந்து பிரின்சிபால் வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. உங்களுக்கும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி போச்சு, அவ்வளோதான், நல்லா மாட்டினா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கு. ஐயோ, போச்சு போச்சு, நல்லா மாட்டினேனா, இப்போ என்ன ஆக போதோ. நீங்களும் வந்து அப்படியே பயத்தோடையே வந்து பிரின்சிபால் ரூமுக்கு வந்து போகிறீங்க. பிரின்சிபாலும் வந்து உள்ள வர சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்களும் வந்து உள்ளார போகிறீங்க. சார், குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங், என்ன உன் மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்கேன்? யார் அவன்? ஸ்கூல் முன்னாடி என்ன கருமத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவுன்றது இல்லையா? 12th வந்துட்ட, என்ன இதெல்லாம்? யார் அவன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது வேணும்ன்ட்டெல்லாம் பண்ணலை சார். அது ஏதோ என்ன வேணும்ன்ட்டே பண்ணல. என்ன வேணும்ன்ட்டே பண்ணல. யார் அவன் முதல்ல? என்ன உன் பாய் ஃப்ரெண்டா? உன் வீட்டில் தெரியுமா? இரு, இப்போவே சொல்கிறேன். உங்களுக்கா செம்ம பயம் ஆயிடுச்சு. சார் சார் சார், இல்லை சார், அது 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 வந்து சார் தெரியாம தான். என்ன தெரியாமன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார் அவன் சார்? அவர் வந்து என் அத்தான் சார், அத்தை பையன் அப்படின்ற மாதிரி அங்கே அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அழுறதால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் கண்டுக்கிறாங்களோ இல்லையான்னு தெரில. என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க நீ? அதுவும் ஸ்கூல் முன்னாடி அத்தனை பேர் சின்ன பசங்க வருவாங்க அப்படின்றதுலாம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? இப்படிதான் இன்டீசென்ட்டாக பிஹேவ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி அவர் பிடிச்சி திட்டுன்னு திட்டிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போவே நான் சொன்னேன் இந்த அத்தாங்கிட்ட, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சு போச்சு, வீட்டிலலாம் தெரிச்சு நான் அடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் மனசில் நினச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. உன்னோட பேரண்ட்ஸ் நம்பரை கூட. ஐயோ, பேரண்ட்ஸ் நம்பர்லாம் கேட்குறாரு. ஐயோ போச்சு சார், ப்ளீஸ் சார், ஒரு தடவை இந்த பார், உன்னோட பேரண்ட்ஸ் நம்பரை கொடு அப்படின்ற மாதிரி வந்து லைக் வந்து நீங்கள் உங்ககிட்ட வந்து பிரின்சிபல் கேட்குறாரு. நீங்களா பேரண்ட்ஸ்க்கு நம்பர் கொடுத்தா அவ்வளோதான், ஆமாம் நம்பர் தான் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து சங்கு கூட நம்பரை தான் வந்து கொடுத்துட்றீங்க. அவரும் வந்து பிரின்சிபலும் வந்து கால் பண்ணுறாரு. என்னது இது புது நம்பராக இருக்கு, யாராக இருக்கும்? சரி, அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ, யார்? ஹலோ, நான் லைக் வந்து நீங்கள் படிக்கிற ஸ்கூலோட பிரின்சிபல் நான் வந்து பேசுகிறேன். இந்த சொட்டமண்டை இதுக்கு எனக்கு கூப்பிடுது. சரி, இருந்துட்டு போகுது, அதுக்கு என்ன இப்போ? சார், நான் உங்கள் பொண்ணை பற்றி பேசியே ஆகணும். எதை பொண்ணை பற்றி பேசணுமா? இந்த ஆள் லூஸா? எனக்கே எதடா பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஜங்குக்கு. என்ன பேசணும்? சார், உங்கள் பொண்ணு என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? என்ன பண்ணா? ஐயோ, நம்ம என்னென்னலாம் ஆக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. சரி, நம்மளும் டைம் பாஸ் பண்ணுவோம். ஏதோ நம்பரை மாற்றி போட்டான் போல் சொட்ட மாட்டேன். சரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கு.
சார், உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பையனை கிஸ் பண்ணியிருக்கா சார். அந்த பையனும் இவ்வளோ கிஸ் பேக் பண்ணியிருக்கான். என்ன சார் பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமே ஜங்குக்கு வந்து புரிஞ்சு போச்சு. சரி, நம்மளோட தான் வந்து நம்ம நம்பரை வந்து கொடுத்துருந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, இருங்க நானே வரேன் ஸ்கூலுக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. என்ன அது பிரச்சனை ஆயிடுச்சு போலயே. ஐயோ, இவ சாதாரணமாகவே யாராவது பார்த்துருவாங்க அப்படி இப்படின்னு பயந்து தள்ளுவா. இப்போ மாட்டிக்கிட்டு கண்டிப்பாக வந்து கண்ணு அப்படியே கண்ணிலேருந்து வாட்டர் டேமாக போயிட்டுருக்கோம். பொண்டாட்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறி, இதோ உன் அத்தான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து அவர் ஒரு பைக்கை எடுத்துகிட்டு உங்களோட ஸ்கூலுக்கு தான் வந்து வராரு. இப்போ பிரின்ஸிபல் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவர் உள்ளார வராரு. அந்த பிரின்சிபலா, யார் நீங்க? இப்படி தான் வந்து கதவு திறந்துட்டு உள்ளார வருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பிரின்சிபல் சொல்கிறாரு. ஆனால் ஜங்குக்கு எதையுமே கண்டுக்கல. அவர் வந்து உங்கள் பக்கத்தில் தான் வந்து வராரு. ஏய் பொண்டாட்டி அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சொல்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க அப்படி கண்ணெல்லாம் அப்படியே அவ்வளோ கலங்கி செக்கச்சவன்னு இருக்கு. என்னாடி இதுக்குடி பாலுற? அதான் நான் அப்போவே சொன்னேன்ல இதெல்லாம் வேண்டான்னு. இப்போ பாரு. ஏய் அல்லாதன்னு சொல்கிறல்லடி, என்னடி இப்போ? அவர் அப்படியே அந்த பிரின்சிபலை பார்த்து முறைக்கிறாரு. டே சொட்ட மண்டை, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னோட பொண்டாட்டியோ அளவு வச்சிருந்திருப்ப. ஓ, நீ தான் அந்த பையனா? ஏண்டா, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க, ஒரு ஸ்கூலில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது உனக்கு? அத்தனை பேர் முன்னாடி அந்த பொண்ணை கிஸ் பண்ணியிருக்க. கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவுன்றது ஏதாவது இருக்கா இல்லை? இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கியே, இதெல்லாம் உனக்கு பேசிக் சென்ஸ்ன்றது கொஞ்சமாச்சும் இருக்கா இல்லையாடா அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சிபல் திட்டுறாரு. ஜங்குக்கெலாம் அது எதுவுமே கண்டுக்கல. யோ, இதை பாரியா, இவ என் பொண்டாட்டிய நான் எங்கே வேணாலும் கிஸ் பண்ணுவேன், ஏன் இப்போ கூட பண்ணுவேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து உங்களோட வெஸ்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து செம்மையாக வந்து கிஸ் பண்ணுறாரு அந்த பிரின்சிபலுக்கு முன்னாடியே. உங்களுக்கா அப்படியே வந்து ஷாக் ஆகி வாய்ட் ஐஸில் நின்றுருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் லிப்ஸ் அப்படியே கடிச்சு அப்படியே வந்து லைக் வந்து கடிச்சும் வச்சிடுறாரு. யோ சொட்டமண்டை, பார்த்தல, என் பொண்டாட்டிய எங்கே வேணாலும் எவ்வளோ முன்னாடி வேணாலும் கிஸ் பண்ணுவேன், அது என்னோட ரைட்ஸ். அதை பற்றி கேட்கறதுக்கு உனக்கு என்னடா சொட்ட மண்டை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மாமா சும்மா இரு மாமா, என்ன மாமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அப்புறம் டிசி கொடுத்துட போகிறாங்க அத்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவ்வளோ அழுகுறீங்க. டிசி கொடுத்துருவானா? ஏண்டா சொட்ட, என் பொண்டாட்டிக்கு நீ டிசி கொடுத்துருவியா அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொடுப்பேன்டா, கொடுப்பேன். இவ எந்த ஸ்கூல்லையும் சேர முடியாத அளவுக்கு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜங்குக்கா அவர் கண்ணை வந்து வச்சிருந்திருப்பாரு, அதை அப்படியே எடுத்து அந்த பிரின்சிபல் மண்டையில் தான் வைக்கிறாரு. அப்படியா? இப்போ பண்ணு பார்க்கலாம். பண்ணுறா, பொண்ணு வந்துட்டு அவ்வளோ சீன் போட்டல, பொண்ணு இப்போ சொல்லு பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவர் மிரட்டுறாரு. மாமா, அதோ அத்தான் என்ன பண்ணுற அத்தான், கண்ணு எடு. ஏய் நீ சும்மாறி, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை பாரு சொட்டமண்ட, அவ என் பொண்டாட்டி, டிசி கொடுக்குறேன், அது இது பண்ணுறேன், அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவங்க ஆத்தா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீ ஏதாவது தேவையில்லாத வேலை பண்ணன்னு மட்டும் தெரிஞ்சிச்சே, இப்போது இங்கே இருக்கிற இந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற புல்லட்டு அடுத்து மண்டைக்குள்ளார தான் இருக்கும். இந்த மாதிரி எவங்கிட்டையாவது இங்கே நடந்ததை சொன்னேன்னு வையேன், இந்த ஸ்கூலில் எனக்குன்னு ஸ்பைஸ் எல்லாம் இருக்குது சரியா? ஒரு வார்த்தை நீ என்ன பண்ணுறன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அடுத்த செகண்டு இந்த புல்லட் மண்டைக்குள்ளார இறங்கிடும், புரியுதா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு அந்த பிரின்சிபலாக. பயந்து போயிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்குது, டிசிலாம் கொடுக்கவே மாட்டேன், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார், நீங்கள் என்ன பண்ணால் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு அந்த பிரின்சிபல் வந்து கெஞ்சுறாரு. அந்த பயம் இருக்கட்டும், அந்த கண்டி லைட்டாக ஒரு மண்டையில் 2 அடி அடிச்சுட்டு, அந்த பயம் இருக்கட்டும், என் பொண்டாட்டி மேலே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் ஆத்தா கிட்டேயோ அப்பங்கிட்டேயோ போச்சுன்னு வையேன், என்ன நடக்குன்னு தெரில, போகாது போகாது சார், போகவே போகாது அப்படின்ற மாதிரி வந்து அந்த பிரின்சிபலும் சொல்லிடுறாரு. அது பொண்டாட்டி நீ கிளாஸுக்கு போடி. அத்தா என்னத்தான் நீ இப்படி பண்ணுற, போடி அப்படின்ற சொல்லிடுறாரு. நீங்களும் வந்து கிளாஸுக்கு போயிடுறீங்க. அப்படியே லன்ச் டைம் வந்து ஆகுது.
ஜங்குக் தான் ஃபரார் அகெயின் உங்களோட கிளாஸுக்கு, லைக் உங்களோட ஸ்கூலுக்குள்ளார. என்னது இது? யார் இவரு? அப்படின்ற மாதிரி அங்கே மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா? ஸோ மற்ற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, வா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார், யார் இவர், யாரை பார்க்க வந்திருப்பாரு, யாரோட அண்ணனா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அப்படியே அந்த காசிப்ஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. என்னடா இது, யாரா இவங்க, யார்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்காங்க, யாரை பத்திரா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு தான். உங்கள் ஃபேஸ் அப்படியே பிரைட் ஆகுது. அத்தா, நீங்கள் வேகமாக ஜங்குக்கிட்ட தான் போகிறீங்க. அத்தா, எங்கே என்ன அத்தா பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடி, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அத்தான், இங்கே எல்லாம் வந்து கார்டியனும் பேரண்ட்ஸும் இங்கெல்லாம் வரக்கூடாது அத்தான், எப்படி வந்தீங்க? என்ன யாராவது தடுக்க முடியுமா? அந்த பிரின்சிபாலை வச்சு மிரட்டினேன், எல்லாம் வந்து அப்படியே விட்டுட்டாங்க. அச்சோ அத்தான், நான் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சங்குக ஒரு யாருமே இல்லாத ஒரு பிளேஸுக்கு தான் வந்து எழுதிட்டு போகிறீங்க. அவர் அப்படியே வந்து, என்னடி, என்ன மாமாக்கு ஏதாவது கொடுக்க போறியா என்ன? கெடு மாமா வெயிட்டிங். அடி தான் கொடுக்கணும். உனக்கு ரொம்ப தான் மாமா திமிராயிருச்சு. என்ன பிரின்சிபல் கிட்டே அந்த மாதிரி பேச்சு பேசிட்டு இருக்க? எனக்கு எவ்வளோ பயமா இருந்துச்சு தெரியுமா? ஏய், அதைத்தான் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு இல்லடி பொண்டாட்டி, அப்புறம் என்னடி? அப்புறம் யாரும் இங்கே இல்லை, அதுக்கு அதுக்கு அவர் அப்படியே உங்களை பக்கத்தில் இழுக்கிறாரு. அம்மாவுக்கு ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும். அதில் ஒன்றும் கிடையாது. நீ பண்ண வேலைக்கு எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? அந்த மாதிரி பேச்சு பேசிட்டு இருக்க. ஏய், என்னடி இப்போ நான் வேற மூட்ல இருந்தா நீ என்னடி அதை குலைக்கிறதுலயே இருக்க? முதல்ல என்ன விட, நான் போறேன். விட்டுறதா? விட்டுறலாம் முடியாது. எனக்கு கொடுக்குறத கொடுத்துட்டு நீ கிளம்பி போயிட்டே இரு. காலையில் தான் நடந்துச்சுல, அது போதும். பத்தலையடி பொண்டாட்டி, மொத்தம் எனக்கு இன்னும் வேணுமே, குட்ரி. அதெல்லாம் முடியாதான், நீ ரொம்ப தான் பண்ணுற, எனக்கு ரொம்ப கோபமாக இருந்த எனக்கு. அச்சோ, பொண்டாட்டிக்கு கோவம் வருதா? அப்போது அது சரி பண்ணியே ஆகணுமே. சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே வந்து உங்களை எம்டி கிளாஸ் ரூம்குள்ளார தள்ளிட்டு அவரும் உள்ளார வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அத்தான், என்னத்தான் பண்ணுறா? என் பொண்டாட்டி கோவமாக இருக்கா, அவளை காம் டவுன் பண்ண வேண்டாம். அதுக்கு தான் உன் அத்தான் ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறேன். அது என்னென்ன ட்ரிக்ஸ் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இது எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவேன். லைக் ஹைபும் பண்ணி விடுங்கடா அப்போ ப்ளீஸ், ஓகேவா? அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அப்போ ப்ளீஸ். சைனிங் ஆஃப் பை பர்பிள் குயின் சாரங்கி.